ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெபஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு முதலே சொல்லிடுறேன். இதான் நம்மளோட 3வது ஃபுல் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிப்பை பற்றி தான் பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிப்பு தான் எல்லாமே. படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தா தான் பெரிய வயசில் நீங்கள் நல்லா இருக்க முடியுங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம் 11ஆப்பு கஷ்டமாக இருக்குது, 10ஆப்பு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் 10ஆப்பு பாஸ் ஆகி 11, 12லாம் முடிச்சிட்டோன்னு வைங்களா, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். இதுமாதிரி காலேஜ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் முடித்து கொஞ்சம் பாஸ் ஆகி கொஞ்சம் ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சுன்னு வைங்களா, உங்களுக்கு அந்த பைசா கிடைக்க முடியல உட்காந்துருந்து வேலை செய்யலாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்லாம் அப்படி தான் இருப்பானுங்க. எவனுமே படிக்க மாட்டான். எல்லாமே படிக்காம நம்ம வேலைக்கு பார்த்துடலாம். என்ன வேலைன்னு கேட்பேன். அவங்களாம் சொல்லுவானா எல்லாம் கொத்தனார் வேலைக்கு போகலாம், கையால் வேலைக்கு போகலாம் அப்படின்னு பண்ணுவேன். எல்லாரும் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடலாம், தோட்டம் எடுத்து பார்த்துக்கலாம் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நீங்கள் கஷ்டப்படணும் அடுத்து நீங்கள் நினைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே நம்ம படிச்சிருக்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் முதல்ல நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ நல்லா படிங்க, நல்ல பையனாக இருங்க. அதுமாரி நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுடுங்க, ஸ்கூலுக்கு போங்க. அதுமாரி நீங்கள் இப்போ நல்லா படிங்க. அதுமாரி சேரெல்லாம் நீங்கள் நல்லா மதிங்க ஃப்ரெண்ட்ஸ். சேரை நீங்கள் எவ்வளோக்குள்ள மதிக்குமோ சேர் அப்போ தான் சொல்லுவாங்க, சார் நம்மகிட்ட படித்த பையன் ஒரு லெவலில் இருக்கானுன்னு சொல்லிட்டு சேர் சொல்கிற அளவு நீங்களே இருந்துக்கிடுங்க. இதுதான் முக்கியமானது. அதேமாதிரி வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கீழ்ப்படிங்க. யாருமே நிறைய பேர் அம்மா அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படிய முடிக்கிங்க. நானே ஒரு நேரத்தில் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படியே மாட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்கூலுக்குலாம் போனால் சேர்லாம் சொல்லுவாங்க, டே அப்பா அம்மா தானே முதல்ல மதிக்கணும் அப்படிமா. அதுலேருந்து நான் இப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே மதிப்பேன். அதேமாரி நீங்களும் உங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே வீட்டில் எல்லாருமே மதிங்க. அதேமாரி நீங்கள் முதல்ல முக்கியமான விஷயமே நீங்கள் நல்லா படிங்க. படித்து பெரிய வயசு நல்லா வேலை பாருங்கள். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் பெரிய வயசு நல்லா இருக்க முடியாது தெரிஞ்சுக்கிடுங்க. அதேமாதிரி உங்கள் அப்பாலாம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி அந்த நீங்கள் வளர்த்ததை சும்மா அந்த உங்கள் லைஃப்பை அப்படி ஃபாயில் பண்ண வேண்டாம். அதேமாதிரி நீங்கள் நல்லா படித்து ஒரு ஜாபுக்கு இருங்க, ஜாப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சேருக்கு நல்லது. சேரை நல்லா சொல்லுவாங்க, அப்போ சார் நம்மகிட்ட படித்தப்ப இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சேர் சொல்லுவாங்க. உங்கள் அம்மா அப்பா நினைப்பாங்க, சார் அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க உங்களுக்கே தெரியும், வெயிலில் கஷ்டப்பட்டு. அதேமாதிரி நீங்கள் வேலை பார்க்க விடான்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி நீங்கள் உங்களை வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா வீட்டில் உட்காந்து நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, நல்லா சம்பாதிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்மா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.